அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்துருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், பேராசை பொறாமை கொண்டு இறைவனை மறந்து ஆடம்பரமாக வாழும் வாழ்க்கையை விட்டும் இரக்கத்தோடு கூடிய ஈமான் நிறைந்த வாழ்க்கையை இறைவன் சிந்தனைகளோடு இறுதி நாள் வரைக்கும் வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, நம்முடைய செல்வமும் நம்முடைய வம்சமும் அதிகரிக்க வேண்டுமென்றால் இந்த துவாவை ஓதுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டிற்கு வந்திருந்த போது அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், என் மகன் அனஸிற்காக துவா செய்யுங்கள் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹும்ம அக்ஸிரி மாலிஹி வா வலதி வா பாரிக்லி ஃபீஹி என்று துவா செய்தார்கள். இதன் அர்த்தம், யா அல்லாஹ், இவர்களின் செல்வத்தையும் இவர்களின் வம்சத்தையும் அதிகப்படுத்தி அதில் நீ பர்க்கத்தும் ஏற்படுத்துவாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹு அக்பர். நம்முடைய செல்வமும் நம்முடைய வம்சமும் நமக்கு அதிகரிக்க வேண்டுமென்றால் இதேபோல் நாமும் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். நாளும் ஒரு நபியின் பொன்மொழி, தாங்கள் கடனை விட்டும் அதிகமாக பாதுகாப்பு தேடும் காரணம் என்ன என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டபோது, ஒரு மனிதன் கடன் படும்போது பொய் பேசுகிறான், வாக்களித்துவிட்டு அதை மீறுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கமளித்தார்கள். அறிவிப்பாளர் ஆயிஷா ரஸியல்லாஹு அன்ஹு, புகாரி 832. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.